வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாகும். நாம் என்ன செயல்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நெறியாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய டூ வீலர் என்னுடைய மனைவியை போலவே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மனைவிக்கு தடக்குன்னு உடம்பு சரியில்லை அப்படின்றது போலவே வண்டியும் தட தட தடன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நடு வழியில் நின்றுடுச்சு. என்னடா என்னைய கவனிக்கவே இல்லையா அப்படின்னு வண்டி என்னைய திட்டாது. ஏன்னாக்கா நான் வண்டியை ரொம்ப கவனமாக வச்சுக்கிறவன் நான். ஆனாலும் வண்டி அந்த மெக்கானிக்கினுடைய கவனக்குறைபாட்டினால அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வண்டிங்கிறது எனக்கு கால்கள் மாதிரி. எங்கே போகிறதா இருந்தாலும் வாகனங்களில் சல்லுன்னு போயிடுவேன். இங்கேருந்து பாலாஜாவுக்காக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நாவலூர் மாதிரியான இடத்துக்காக இருக்கட்டும், நான் சல்லுன்னு பயணம் பண்ணிவிடுவேன். திருநெல்வேலியில், திருச்சியில், மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படித்தான். இப்போ வண்டி இல்லாததுனால நான் மனசளவில் ஒரு பக்கம் மனைவி சுணங்கி இருக்காப்புல, ஒரு பக்கம் ஐசியூ வார்டில் என்னுடைய டூ வீலரை சேர்த்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணி 4 நாளாக மனசு உடஞ்சி போயிருக்கிற சமயத்தில் பெட்ரோல் பங்க்குக்கு நான் அடிக்கடி பெட்ரோல் போடுறதுக்கு போவேன். நான் திருக்கச்சூரில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் சந்தோஷ்னு ஒரு தம்பி என்னை பார்த்தா என்னை அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவன் என்னை அடிக்கடி விசாரிப்பான். அந்த பையன் என்னப்பா 4 நாளாக உங்களை காணும் அப்படின்னா, ஏன் பெட்ரோல் போடவே வரலன்னா, வண்டி இருந்தால் தானே தம்பி பெட்ரோல் போட வர முடியும், வண்டியே இப்படி ரிப்பேரில் இருக்குது, நான் எங்கத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த வார்த்தை அந்த பையன் சொன்னது தான் இந்த அன்புக்கு பஞ்சமில்லை விஷயத்தை நான் பேசுகிறதுக்கான காரணம். அப்பா நீங்கள் ஏன் ஸ்கூட்டி வண்டியை வேணால் வச்சுக்கிங்கப்பா, வண்டியை சரியான உடனே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம். பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு நாம் என்ன செய்வோம்? பெட்ரோல் பங்க்கில் ஒரு 4 பேர் முன்னாடி நிற்பாங்க, நம்ம 5ஆவது ஆளாக நிற்போம், போவோம். அந்த பையன்கிட்ட எத்தனை ரூபாய்க்கு பெட்ரோல்னு சொல்லுவோம். அவங்க அந்த அக்காவோ அல்லது அந்த தம்பியோ யாரோ ஒருத்தங்க பெட்ரோல் போடுவாங்க. அங்கே எவ்வளோ நேரம் நின்று பேசிட முடியும்? உள்ள ஒரு டீ தான் சேர்ந்து சாப்பிட முடியுமா? இல்லை நீ எந்தூர் நான் எந்தூர் அப்படின்ற விவரங்களையாவது பேசிட முடியுமா? அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு சொல்கிறது போல் அந்த சில நிமிடங்களில் எனக்கு ஒரு 10-15 முறை பழக்கமானவன் தான் அந்த சந்தோஷ். அவன் இந்தாடா வச்சுக்கோ என்னுடைய ஸ்கூட்டியை அப்படின்னு சொன்னதை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டேன். பரவாயில்லடா கண்ணு, இன்னும் 2 நாளில் சரியாயிடுன்னு இருக்காங்க, வண்டி தரேன்னு இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சந்தோஷோடைய அன்புக்கு பஞ்சமில்லை. சந்தோஷ் எனக்கு கொடுத்த அன்புக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இது. நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் தடக்குன்னு நடக்கும். ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 57 வயசு ஆகுது அப்படின்னாக்க, என்னுடைய 16-18 வயசில் ஒரு நாள் திருச்சி பொன்மலை ஸ்டேஷன், அந்த பொன்மலை ஸ்டேஷனில் நைட்டு 12 மணிக்கு நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடக்குது. அப்போ போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இடையில ஒரு பெரிய சண்டை நடந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பஸ்ஸெல்லாம் அங்கங்கே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட அங்கே பஸ் நிப்பாட்டினதுலேருந்து எல்லாருமே நடந்து அவங்க வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மாதிரி கால் டாக்ஸி கிடையாது, இன்றைக்கி மாதிரி ஆட்டோக்கள் வசதியெலாம் கிடையாது, இன்றைக்கி மாதிரி ஓலா ஊபர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இரவு 12 மணிக்கு நான் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் எங்கடா இது ஊருக்கு போனவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டுக்கிட்ட நான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு வரேன். அப்பாவை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு திரும்ப போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு திரும்ப வரேன். எங்கள் அப்பா அந்த இடத்துல நிற்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு இப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கங்கன்னு சேர்ந்து பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப்பினுடைய சுவர், இப்போ அந்த பெரிய பிரம்மாண்டமான சுவர் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்கோம். அப்போ கணவன் மனைவி 2 குழந்தைங்க அப்படின்னு ஒரு தம்பதி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது. எங்கே இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். மிலிட்ரி காலனியில் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் வயசான அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க, பரவாயில்லண்ணே நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போயிடுறோம், குழந்தையெல்லாம் தூங்கிடுச்சு போல இருக்குது, குழந்தையும் தூக்கிட்டு எப்படி ஓட்டுவீங்க, நீங்கள் நடந்து போக முடியும், நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் வண்டியில் சைக்கிள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ராலே சைக்கிள், அந்த ராலே சைக்கிளை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். சைக்கிளில் ஏறி உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃபும் உட்காந்துட்ட பிற்பாடு அவர் வண்டி எடுத்தார். எடுத்துகிட்டு நிப்பாட்டி கிளம்பி
நான் யார் என்னன்னு தெரியல, நீங்கள் எவ்வளவு கொடுத்துட்டீங்களே தம்பி வண்டியை அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இங்கே மெனக்கெட்டு வந்து ஏமாத்துறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுண்ணே. அப்படிலாம் நீங்கள் ஏமாத்துறவராகவும் எனக்கு தெரியலை. இந்த சமயத்தில் போய் யாராவது ஏமாற்றுவாங்களா? நீங்கள் என்கிட்ட சைக்கிள் கேட்டிருந்தீங்கன்னா தான் நீங்கள் என்னை ஏமாத்துறதா கூட நான் பயப்படலாம். நான் தானே உங்களுக்கு சைக்கிள் தரேன், பரவாயில்லண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அண்ணன் வந்து பழனியப்பா பான் புரோக்கர்ஸ் அப்படின்னு மிலிட்ரி காலனியில் வந்து 11வது தெருவில் அடகு கடை வச்சுருந்தவர் அவர். அந்த அண்ணனை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்ணன் தான் அவருங்கிறது எனக்கு அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் என்கிட்ட விலாவரியாக சொல்லி, நம்ம வீட்டுக்கே வந்து காஃபிலாம் சாப்பிட்டு சைக்கிளெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது எனக்காக ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. லட்டு வாங்கிட்டு வந்து, ரொம்ப நன்றி தம்பி, இந்த மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் வந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படி இப்படின்னாங்க. இவன் ஒன்றுங்க இப்படி தான் ஏதாவது செஞ்சு ஏமாந்துட்டு வந்த கதையெல்லாம் கூட நடந்திருக்குங்க, இவன் ஒரு லூசு பையங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து என் பையன் இப்படி தான் தடக்குன்னு செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழனியப்பா பான் புரோக்கர்ஸ் அண்ணனுக்கு 2 குழந்தைகளோட மனைவியோட நள்ளிரவு 12-12:30 மணிக்கு வரும்போது நான் சைக்கிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு 35 வருடம் கழித்து அங்கே ஒரு வினை ஆற்றுது. சந்தோஷங்கிற தம்பி, அண்ணே என் வண்டியை வேணால் நீங்கள் வச்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொன்னது. இங்கே அன்பு கொடுக்கறதுக்கு வண்டி ரூபத்தில், சைக்கிள் ரூபத்தில், 2 வீலர் ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தான் அந்த அன்பை ரிசீவ் பண்ணிக்கிற புத்தி இல்லாமலே இருக்கிறோம். இந்த உலகத்தில் அன்புக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அந்த சந்தோஷ் ஒரு காரணம். வணக்கம்.